இந்துக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இந்து முன்னணி பேரியக்கமானது இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. பரமேஸ்வரன், இந்து முன்னணி மாநில துணைத் தலைவர். இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் இந்து முன்னணி பேர் இயக்கம் சார்பாக அரசாங்கமானது கோயில்ல சாமி கும்பிடுவதற்கு தரிசன கட்டணம் வைத்திருக்காங்க. ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு கட்டணங்கள் வச்சிருக்காங்க. திருச்செந்தூர் முருகர் கோயில்ல சாமி கும்பிடணும்னா 1000 ரூபாய் கொடுத்தாதான் இன்னைக்கு சாமி பார்க்க முடியும் என்ற ஒரு நிலைமைகள்லாம் உருவாக்கி இருக்காங்க. ஆகவே இந்த கோயில்ல சாமி கும்பிடுவதற்காக கட்டணம் வசூலிக்குவதை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாடு முழுவதும் இந்து முன்னணி பேரியக்கம் சார்பாக இன்றைய தினம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று பழனியில முருகர் கோயிலுடைய இடம், அந்த இடம் 100 ஏக்கர் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த இடம் 2 கோடி ரூபாய்க்காக அந்த இடம் பட்டாமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதை ரத்து செய்ய வேண்டும். இது போன்றப்பட்ட தவறுகள் மேலும் நடக்காமல் இருப்பதற்காக, இது போன்ற தவறுகள் எங்கெங்க நடந்திருக்கு அதையெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக இந்து முன்னணியுடைய மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் இன்றைக்கு தினம் அங்கே உண்ணாவிரதத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டமானது இன்னைக்கு கோயிலுக்காக கொடுத்திருக்கக்கூடிய இடங்கள் இன்னைக்கு எந்த ஒரு அரசியல்வாதியாலும் கொடுக்கப்பட்ட இடம் இல்ல. முழுக்க முழுக்க எங்களுடைய முன்னோர்கள், எங்க தாத்தா பாட்டம் அவங்க மாதிரிப்பட்ட பெரியவங்க ஆண்டோர்கள் ஊர் நல்லா இருக்க வேண்டும், மக்கள் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக கோயில்கள், பெரிய பெரிய கோயில்களை எல்லாம் கட்டி வைத்து அங்க கோயிலுடைய வழிபாடுகளை நடத்துவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தினார்கள். அந்த கோயிலுக்கு பூஜை செய்வதற்கு எங்க தங்கு தடை இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக பல பெரியவங்க எல்லாரும் தங்களுடைய சொத்தை மானியமாக அந்த கோயில் பேர்ல எழுதி வச்சாங்க. அந்த கோயில் சொத்து தான் இன்னைக்கு அரசியல்வாதிகள் இன்னைக்கு ஆட்டை போட்டிருக்கான். எந்த அரசியல் கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, எந்த ஆட்சியாளர்கள் வந்தாலும் சரி, அந்த கட்சியை சார்ந்தவர்கள் கோயில் நிலத்தை சுரண்டக்கூடிய வேலையை செய்துட்டு இருக்காங்க. அது மாதிரி கோயிலுடைய நிர்வாக அதிகாரிகளாக இருக்கட்டும், இன்னைக்கு அந்த தர்மகர்த்தாவாக இருக்கக்கூடியவங்க ஆன்மீகத்தின் மீது ஈடுபாடு இல்லாதவங்க, இந்து மதத்துடைய சிறப்புகளை தெரியாதவங்க, இந்து மதத்தை பற்றி படிக்காதவங்க தான் இன்னைக்கு அதுல நியமிக்கப்படுகிறார்கள். அவங்க இன்னைக்கு இந்து விரோத செயல்ல இன்னைக்கு ஈடுபட்டு இருக்காங்க. இன்னைக்கு கோயில்ல அரசாங்க இடத்துல ஒரு கோயில் கட்டின உடனே இடிச்சிட்டு போறாங்க. இன்னைக்கு எத்தனை கோயில் இடத்துல அரசாங்க கட்டணங்கள் இருக்கிறது, இதையெல்லாம் யாரும் என்ன பண்ணுவாங்க? ஆகவே இந்துக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இந்து முன்னணி பேரியக்கமானது இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது.